Welcome to Manera's box. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான கிறிஸ்பியான அச்சப்பம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அச்சப்பம் நீங்கள் எல்லோரும் பண்ணுறது தான். என்னாலும் என்னோட ஒரு ஸ்பெஷல் ஒரு டிப்போட உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக நான் இப்போ 4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி மாவு நான் வறுக்காதது, அதாவது ஃப்ரெஷ் அரிசி மாவு. நான் இப்போ இது வீட்டில் தான் பண்ணது. உங்களுக்கு தெரியும், நமக்கு ரைஸு சோக் பண்ண பச்சரிசி ஒரு 2-3 ஹவர்ஸு சோக் பண்ண வச்சுட்டு நீங்கள் தண்ணி எல்லாம் போடுற மாதிரி ஒரு நெட்டில் போட்டுட்டு அப்புறமா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்தால் போதும். மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 hour மட்டும் காய வச்சுடுங்க. மிஷினில் கொடுக்குறதா இருந்தால் நல்லா காய வச்சு எடுத்துடுங்க. அப்போ நான் இப்போ மிக்சியில் பவுட்ரு பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான், அப்படி கஷ்டம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக இது பவுட்ரு ஆகிடும். அப்போ நீங்கள் இது நல்லா சலிச்செடுக்கணும். அதாவது நமக்கு நல்ல லைட் பவுடராக இருக்கணும். நம்ம உங்கள்கிட்ட அந்த மாவெல்லாம் சலிக்கிறதுல நல்ல சின்னதாக உள்ள ஹோலில் போட்டு சலிச்செடுத்தால் தான் கரெக்டாக வரும் இது. அதாவது நமக்கு அப்பம் பண்ணுறதுக்கு மாதிரி நல்ல உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப மிகவும் அந்த சின்ன ஹோல் உள்ள அதுலேயே சலிச்செடுத்தாச்சா அதுக்கு கரெக்டு பர்ஃபெக்டான மாவு கிடைக்கும். அப்போ அப்படியே பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதுக்கு அதிகமாக நமக்கு சுகர் தேவையில்லை, நீங்கள் கொஞ்சம் தான் எடுக்கணும். அதிகமாக சுகர் எடுத்தாச்சுன்னா அது கரெக்டாக வராது. இப்போ இதில் 2 முட்டை கூட ஆட் பண்ணுறேன். நான் 4 கப்பு அரிசி மாவுக்கு 2 முட்டை ஆட் பண்ணுறேன். 4 கப்புன்னா என்னோட கப்பு 250 ml கப்பில் 4 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். அதாவது 1 kg அரிசி மாவு. அப்போ இது நான் இப்போ பவுட்ரு பண்ண சுகர் ஆட் பண்ணுறேன். அப்போ அதனால இந்த முட்டையில் போட்டு அடிக்கலை. நீங்கள் பவுட்ரு பண்ணாத சுகர்னா ஃபஸ்ட்டில் அந்த ஜாரில் சுகர் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த எக்கு நீங்கள் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். அப்படின்னா அந்த சுகரும் எக்கும் சேர்த்து நல்லா அடிச்செடுத்தால் போதும். நான் இப்போ 2 முட்டை மட்டும்தான் அடித்து எடுத்துட்டுருக்கேன். நான் இப்போ பவுட்ரு சுகர் யூஸ் பண்ணுறதுனால முட்டை மட்டும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஜாரில் வச்சு. இப்போ சுகர் நான் இப்போ கம்ப்ளீட்டாக 1 கப் எடுக்கலை, ஒரு 3/4 கப்பு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதிகமாக சுகர் எடுத்தாச்சுன்னா அது அச்சிலேருந்து கலண்டு வராது. அப்போ அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் குறைவாக எடுத்தாச்சுன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இப்போ 3/4 கப் எடுக்கிறது. நான் இதில் யூஸ் பண்ண போகிறது கோகனட் மில்க்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், கோகனட் மில்க்லேயே நேச்சுரலாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்போ அதனால் நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். 3/4 கப் எடுங்க. மேக்ஸிமம் 1 கப் வரை எடுத்துடுங்க. இப்போ இதில் யூஸ் பண்ணுறதுக்கு கோகனட் மில்க் நான் ஒரு 200 ml கோகனட் மில்க் எடுத்துருக்கிறேன். கோகனட் மில்க்கு நமக்கு இதுக்கு முன்னால் போட்டிருந்தோம் 2 minutesல எப்படி ஃப்ரெஷ் கோகனட் மில்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்க்காதவங்க பார்த்துடுங்க. நான் இப்போ ஒரு ஜாரில் ஒரு சின்ன ஜாரில் ஃபுல் தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் பிழிஞ்சு எடுத்தாச்சுன்னா 200 ml கிடைக்கும் திக்கான கோகனட் மில்க்கு. அதே நமக்கு விட்டுடலாம். அப்போ உங்கள்கிட்ட கோகனட் மில்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா தண்ணி கூட ஊற்றலாம். ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. அது கோகனட் மில்க் விட்டாச்சுன்னா அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் தேவைக்கு நமக்கு உப்பு போடலாம். அதாவது 4 கப் மாவுக்கு தேவையான உப்பு அடுத்து அந்த கோகனட் மில்க் விட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கலந்து விடலாம். அதாவது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் நீங்கள். அப்போ அதனால் ஏதாவது ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது கொஞ்சம் ஸ்பூன் வச்சு கூட நல்லா இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ இந்த திக்னஸில் கொஞ்சம் கூட நமக்கு லூஸ் ஆகணும் கன்சிஸ்டன்சி. அப்போ அதுக்காக நான் இப்போ எகெயின் அந்த சேம் தேங்காய் ஃபஸ்ட்டு மில்க் எடுத்த அந்த இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி செகண்ட் மில்க் எடுத்துருக்கிறேன். ஒரு 100 ml செகண்ட் மில்க் எடுத்துருக்கிறேன். அது கூட விட்டுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தேங்காய் பால் எடுத்தால் போதும். இல்லது ஆர்டினரியாக தண்ணி ஊற்றியே பண்ணலாம். ஆனால் இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான், அதாவது தோசை மாவில் அதை விட கொஞ்சம் கூட லூஸாக இருக்கும். நமக்கு அப்பம் பண்ணுறது மாதிரி உள்ள அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் கருத்த எள்ளு அல்லது சீரகம் அல்லது கரிஞ்சீரகம் எது வேணும்னாலும் போடலாம். இப்போ நமக்கு தேவைக்கு ஆயில் எடுத்துடுங்க. அதில் அந்த அச்சு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதாவது அந்த அச்சு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாவு மிக்சிங் பண்ண அந்த திக்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அச்சப்பம் வரும். அப்போ அந்த அச்சை நமக்கு இப்போ சோக் பண்ண வைக்கணும். அதாவது ஆயில் நமக்கு ஹீட் பண்ண வைக்கும்படி அதை சோக் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்கு முன்னால் நமக்கு இந்த அச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அதாவது அதுக்கு முன்னால் நீங்கள் அச்சப்பம் பண்ண அந்த டஸ்ட்டு, அதாவது அந்த மாவோட வேஸ்ட்டு அப்படி ஏதாவது இருந்தாச்சுன்னா அந்த அச்சிலிருந்து அச்சப்பம் உங்களுக்கு கலண்டு வராது. அப்படி வரணும்னா நீங்கள் நல்ல
நல்லா க்ளீன் பண்ணி ஏதாவது குச்சி ஏதாவது வச்சு ஏதாவது டஸ்ட் எங்கேயாவது இடையில இருந்தாச்சுன்னா அதெல்லாம் குச்சி அல்லது கத்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி நீங்கள் முந்தின நாள் இந்த குக் பண்ண போகிற ஆயிலில் சோக் பண்ண வச்சுடுங்க. அப்போ அந்த அச்சப்பத்தோட அந்த அச்சு கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் ஒரு கோட்டிங்காக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அச்சப்பம் கலண்டு வரும். அப்போ அதனால் அது நீங்கள் கவனமாக பார்க்கணும். டஸ்ட் ஒன்றும் இல்லாமல் கரெக்டாக தொடச்சி முந்தின நாள் நீங்கள் ஆயிலில் சோக் பண்ண வச்சுடுங்க. இப்போ நமக்கு அது குக் பாருங்கள், ஃப்ளேம் ஆனில் தான் இருக்குது. நல்ல ஹீட், அந்த ஆயில் ஹீட்டாக தொடங்கும்போதே அச்சப்பம் அச்சும் அதுக்கு உள்ளால் நீங்கள் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக, அதாவது அந்த அச்சு நல்ல சூடாக இருக்கணும். நல்ல ஹீட்டான பிறகு இந்த மாவில் நமக்கு அதை டிப் பண்ணியாச்சுன்னா இம்மீடியட்டாக அந்த பேட்ரு அதில் கோட் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஹீட்டான எண்ணெயும் நமக்கு டிப் பண்ணியாச்சுன்னா அதில் அப்படியே அந்த கோட்டிங் அது வந்துடும். அடுத்து நமக்கு ஆயிலில் அதை போட்டால் போதும். இப்போ பாருங்கள், டிப் பண்ணும்போது இப்படி ஃபுல் டிப் பண்ணக்கூடாது. ஒரு ஹாஃப் கொஞ்சம் மேலே 3/4 அளவு டிப் பண்ணால் போதும். போட்டுட்டு அந்த சேம் இதை அப்படியே ஆயிலில் நீங்கள் வச்சாச்சுன்னா அதில் கலண்டு வந்துடும். ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சு நீங்கள் ஒன்று ஷேக் பண்ணி விடணும். அல்லது அப்படி வரலை அப்படின்னா இது மாதிரி சின்ன குச்சி எடுத்து ஒன்று நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விட்டாலே ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம், அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு 5-6 அச்சப்பம் சம்டைம்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வராது. அப்புறமா உங்களுக்கு ஈஸியாக அது வரும். அப்போ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பயப்பட வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணி வரும்போது அது கரெக்டாக வந்துடும். அதாவது அச்சு செட் ஆக தொடங்கும். நமக்கு நல்ல டெய்லி பண்ணுறதில்ல, எப்போமாவது பண்ணுறோம். அதனால தான் அந்த அச்சிலேருந்து பிகினிங்கில் கொஞ்சம் கலண்டு வர கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு 5-6 அச்சப்பம் முடித்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்படி. அப்போ அதே ப்ராசஸை நீங்கள் எப்போவும் இந்த அச்சப்பம் அங்கே ஃப்ரை ஆகும்போதே அந்த அச்சு கூட அதுக்கு அந்த ஆயிலுக்கு உள்ளால தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்ல ஹீட் ஆகும். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஷேப்பாக வந்திருக்கு. எல்லாமே ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் ஆயிலிருந்து எடுத்து மாவில் டிப் பண்ணுறீங்க, அடுத்து ஆயிலுக்கு உள்ளால அதை போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஷேக் பண்ணுறீங்க. அப்போ கலண்டு வந்துடும். நீங்கள் எப்போவும் அதை போட்ட உடனே ஷேக் பண்ண வேண்டாம். அதாவது கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் அது குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருங்க, அப்புறமா ஷேக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஈஸியாக வருது, பார்க்குறீங்க நீங்கள். அதாவது இது ஃபாஸ்ட்டாக குக்காய் கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ நான் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஒரு 4 கப் மாவு எடுத்ததுனால எனக்கு ஒரு மோர் தேன் 70, அதாவது கவுண்ட் பண்ணப்போ ஒரு 78 அச்சப்பும் இருக்குது எனக்கு இப்போ. அதாவது நான் பண்ணது கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணேன். இது பண்ணப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணுறது ஒரு 6-7 மந்த்ஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தாச்சுன்னா ரொம்ப நாள் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது வீட்டில் கெஸ்ட்டு நிறைய வருவாங்க, பிள்ளைங்களெல்லாம் வருவாங்க, கிறிஸ்மஸ் கேரல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அப்போ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி அந்த டைமில் எல்லாம் வைக்கிறது. இப்போ நீங்கள் கூட இது பண்ணியாச்சுன்னா பிள்ளைங்க கூட ஸ்நாக்ஸுக்காக நீங்கள் இது கொடுக்கலாம். எப்போவும் நமக்கு வெளியேருந்து வாங்க வேண்டிய தேவை கூட இல்லை. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது மாதிரி சுவை ரொம்ப சுவையாக இருக்குது. பாருங்கள், நான் உடச்சி காணிக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்குறீங்க, கையில் வச்ச உடனே உடஞ்சிடும், அவ்வளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நமக்கு இது இப்போ டிப்பு, என்னோட ஒரு டிப்புன்னா, இது நீங்கள் இது பண்ணி ஹாஃப் மாவு ஆகும்போது இதில் கொஞ்சம், அதாவது செகண்ட் மில்கில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நீங்கள் அதை மாற்றி வச்சுருந்தாச்சுன்னா அந்த இதிலே நீங்கள் ஒரு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் இடையிடையே இந்த மாவில் நீங்கள் விட்டுடுங்க. தேங்காய் பால் அல்லது தண்ணி ஏதாவது விட்டாச்சுன்னா அது கரெக்டாக கொஞ்சம் லூஸாக வரும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு எப்போவும் அந்த மேலே நமக்கு முக்கி எடுக்கிறோம், அது டிப் பண்ணி எடுக்கும்போது மேலே உள்ள அந்த தண்ணி மட்டும் வரும். அப்புறமா தண்ணி இல்லை, நமக்கு எப்போவும் மிக்ஸ் பண்ணி தான் விடுறோம் மாவு. எவ்ரி டைம் நீங்கள் அந்த அச்சு டிப் பண்ணுறதுக்கு முன்னால் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அச்சு டிப் பண்ணணும். என்ன இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குறைய தொடங்கும். அப்போ அதனால் நீங்கள் ஹாஃப் மாவு ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அல்லது அந்த தேங்காய் பாலே நீங்கள் ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மாவு லூஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு லாஸ்ட் அச்சப்பம் வர ஒரு நல்ல கிறிஸ்பியாக நல்ல தின் அச்சப்பமாக கிடைக்கும். அல்லது லாஸ்ட்டில் நீங்கள் பண்ணுற அந்த அச்சப்பம் எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த மாவு. இது மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. கிறிஸ்பியாக இருந்தாலும் அந்த நல்ல தின் கிறிஸ்பினஸ் வேறு, திக்காக இருக்கிற கிறிஸ்பினஸ் வேறு. அப்போ அதனால் இப்படி உங்களுக்கு எப்போவும் கம்ப்ளீட் அச்சப்பவும் நல்ல தின்னாக கிறிஸ்பியாக கிடைக்கணும்னா ஹாஃப் ஆனப்புறம் இடையிடையில் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அந்த தண்ணி அல்லது தேங்காய் பால் விட்டு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு நல்ல சுவையான அச்சப்பமாக கிடைக்கும்.
அப்போ அப்படியே பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த அச்சப்பம் நமக்கு அச்சப்பம் அச்சு எடுத்துருக்குறேன் நான். இப்போ இது பண்ணியாச்சு. அச்சப்பம் பண்ணின பிறகு இது நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதாவது நமக்கு நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ண போகிறது சம்டைம்ஸ் 6 months 7 months அல்லது 1 year கழிச்சா இருக்குது நமக்கு எடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது இது ட்ரை ஆகாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் பொறுக்கும்போது அதில் அந்த இரும்பு ஆனதுனால கொஞ்சம் துருப்பிடிக்கிறது மாதிரி இருக்கும். அது அப்படியெல்லாம் வராமல் இருக்கணும்னா இது நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ சோப் வாட்டர் போட்டு வாஷ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த இடையெல்லாம் அந்த ஏதாவது மாவுகள் இருந்தாச்சுன்னா கத்தி அல்லது குச்சி விட்டு நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் அல்லது க்ளோத்தால் தொடச்சி கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஆயிலோட ஒரு கோட்டிங் எப்பவும் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இது அச்சப்பம் பண்ணதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால் நல்ல சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி நீங்கள் அந்த ஆயிலில் நீங்கள் சோக் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்கள் அச்சப்பம் பண்ணினா போதும். அப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணுற இந்த அச்சும் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அதுதான் அச்சப்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லாத வேறு ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப ஈஸியானது, சுவையானது கூட. நீங்கள் எல்லாரப்போ எங்கள் இந்த கிறிஸ்பியான அச்சப்பம் ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.